வணக்கம் உறவுகளே, நான் உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சி வந்திருக்கேன். காட்டணும் போல இருக்குது. இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் நினைப்பீங்க ஒரு மைதானத்தில் வந்து பனி வந்து பொழிஞ்சிருக்குது, ஸ்னோ பொழிஞ்சு அப்படியே வெள்ளையாக இருக்குது ஒரு 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 சமதள பிரதேசத்தில். அப்படி இல்லை, இது ஒரு சிறிய காட்டு பகுதியில் இருக்கிற லேக், நீர் நிலையண்டு. எப்படி மைனஸ் டெம்பரேச்சரில் வந்து கடும் பனிப்பொழிவில் வந்து உறைஞ்சி போயிருக்குது. ஓகே, தண்ணீன்ற இயல்பு வந்து சைபர் பாயஸில் உறைய வேணும். ஆகவே அது மெல்லமாக உறைஞ்சி இங்கே மைனஸ் 15 கிட்ட போயிட்டுது, மறைக்கு போயிட்டுது கீழ் நோக்கி. இப்போ நான் கரையில் நிற்கிறேன், இந்த மரங்கள் நிற்கிற போது தான் கரை. அங்கே அதுக்குள்ள புல்வல் தெரிகிறதெல்லாம் இந்த நீர்நிலை உறைஞ்சி போயிருக்குது. அதுக்குள்ள காட்டு விலங்குகள் நடந்த அடையாளம் இருக்குது பாருங்கள். அது தண்ணியாக இருக்கைகள் போயிடாது, ஆனால் இப்போ நடந்து போயிருக்கிறோம். இந்த பனிக்குள்ள தெரியுத காலடையாளங்களவே, இந்த காலடையாளங்கள் இதான் நடந்து சுமூத்தாக போயிருக்கிறோம். இப்போ தண்ணியின் இயல்பு சைபர் பாஸில் உறைய வேணும். நீங்கள் உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற ஃப்ரீசரில் கொண்டு ஐஸ் கட்டியை வச்சா, அதாவது குளிர் தண்ணியை வச்சிங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். ஆனால் இயற்கை என்ன செய்யுதுண்டா, இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் வாழணுமே. அப்போ நீர்நிலை ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிட்டா உள்ளுக்கு இருந்த மீன், தவளை, இந்த நீர் உயிரினங்கள் எல்லாமே உறைஞ்சி செத்து போயிடும். பிறகு உணவுச்சங்கிலி ரொட்டேரில் நடக்காது. ஆகவே இயற்கை என்ன செய்யுதுண்டா, மேலே இருந்து தான் உறைஞ்சி கொண்டு போகும் தண்ணி. அப்போ மேலே இருந்து தான் மெல்லமாக படிமானமாக உறைஞ்சி கொண்டு போயிருக்கல கீழே உயிரினங்கள் தண்ணியாக இருக்குது நீந்தி திரும்பிடும். இதுதான் இயற்கை வந்து எல்லா உயிரினம் வாழணும் என்று கொடையாக கொடுத்துருக்கு. அப்போ மேலே உரையேக்கில் அது படிமானம் கூட அதுக்கு மேலே நடந்து போகலாம். இந்த காட்டு விலங்கு நடந்த அடையாளம் இருக்குது. சிலது மனிதர்களே நடக்கலாம், சிலது பெரிய பெரிய கண்டெய்னர்களே போகலாம். அதில் அந்த சில ஆறுகள் வந்து பல மடங்கு தடிப்புள்ளதாக விரைக்கில் வைரம் போல தடிப்புள்ளதாக விரைக்கில் வந்து போகலாம். இப்போ நான் நடந்து போகலாமான்றதையும் பார்க்க போகிறேன். ஓகே, அப்போ நான் கரையிலான் நிற்கிறேன், கால் எடுத்து உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, இந்த தண்ணி இந்த பனிக்குள்ள தண்ணி, இந்த ஓட்டைக்கால் தண்ணின்னு சில தெரியுது. சில இடங்களில் படியாமல் விட்டு தண்டையில் யாரும் கல்லால் அறிஞ்சிருந்தா. இங்கே பாருங்க, காட்டு விலங்கு நடந்து போயிருக்குன்னு பார்த்தா மனிதர்கள் நடந்த சப்பாத்து தடங்கள் இவை. இந்த லேக்குக்கு மேலால் மனிதர்கள் நடந்திருக்கிறார்கள். அவை மனிதர்களும் நடந்து போயிருக்கிறார்கள். அது மாணவர்களோ யாரோ இல்லை இங்கே பரிச்சயமானார்களோ. ஆனால் மிகவும் ஆபத்தான விஷயம் என்னென்றா, இதில் எங்கே படிமானம் எல்லா இடமும் சீராக படியாது, இந்த ஃப்ரீஸ் ஆகாது. அப்போ இங்கே இடத்துல குறைவாக ஃப்ரீஸ் ஆகிச்சேண்டா அதுக்குள்ளே நீங்கள் கால் புதைண்டு உள்ளுக்க போச்சிங்கண்டா வெளியில் சிலது விரையிலாமல் இருக்கலாம். அல்லது அந்த மைனஸ் டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் உறைஞ்சி போயிடலாம், ரத்தமே உறைஞ்சி போயிடும். எனக்கு இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஆனால் பயமாக இருக்குது. இப்போ இதில் ஒரு வரலாற்று சம்பவம் உண்டையும் நாங்கள் கதைக்க வேணும். என்ன விஷயம் என்ற இந்த ஃப்ரீஸ் ஆகிற விஷயத்தில் 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட படைகள் வந்து ரஷ்யாவுக்குள்ள உள்ளுக்க போயிட்டுது. அங்கே லெனின்கார்ட்ன்ற இடம், அதில் ஒரு பக்கம் பெரிய லேக், மற்ற 3 பக்கமும் தரைப்பகுதி. அப்போ ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டு லெனின்கார்டில் வந்து அடின்னு கிட்டத்தட்ட படைகள் அடித்து அவர்கள் வந்து கொஞ்சம் சப்ளை குறைஞ்சி போச்சுது. என்னெண்டா மருந்து பொருட்கள் முடிஞ்சுது, ஆயுதம் முடிஞ்சுது, பசிக்கு இந்த இறைச்சிகள் பழங்கள் ஒன்றும் வரே இல்லை. அப்போ இதால் வந்து ரஷ்ய படைகள் வந்து பசியில் வாடுகிறார்கள். ஆயுதமும் குறைவு, பசி என்னும் வாட்டை அவர்களுக்கு போராட இல்லாத கேப்சர் பண்ணப்பட்டு பெட்டி பாக்ஸ் அடி மாதிரி அடிச்சுட்டாங்க. அப்போ ரஷ்ய படைகள் மெல்லமாக இருக்க கொஞ்சம் பேர் பசியில் சாக வலிக்கிறாங்க. இனி இல்லைன்ற பசியில் ரஷ்ய படையில் கொஞ்சம் வீரர்கள் சாக வலிக்கிட அந்த பிணங்களை தாக்குகிறார்கள். பனிக்குள்ள அது உட்காதுதானே ஃப்ரீஸாக தான் இருக்கும் இந்த மைனஸில் அங்கே ரஷ்யாவில். அப்போ பேந்து பசி தான் அங்கே இல்லாட்டிக்கு பசி வந்தால் 10 பறக்கும் என்று சொல்கிறது. பசிச்சா தான் உங்களுக்கு விளங்கும் அதன் அருமை. எதையும் சாப்பிடுவீங்கள். அது காட்டுகளில் தவறப்படப்பட்ட ஆக்கள் வரலாறுகளை கேட்டால் தெரியும். அவர்கள் அந்த பிணங்களை தோண்டி எடுத்து சாப்பிடுகிறார்கள் எஞ்சியவர்கள். இன்னும் ஒருதன் பசியில் எப்படா சாவான் சோர்ந்து விழுந்துண்டு கழுகு மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவரை விராண்டி சாப்பிடுவதற்காக, பிச்சு சாப்பிடுவதற்காக. இடையில் மறைச்சி சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு சில இடங்களில் வந்து படிமானம் குறைவாக இருக்குது. ஆகவே இந்த இடங்களில் கால் வச்சா சொதப்பண்டு உள்ளுக்குள்ளே போக வேண்டியதான். ரைட், நாங்கள் இப்போ லெனின்கார்ட்டுக்கு வருவோம். அப்போ அப்படி சாப்பிட்டு நிறமாமிசத்தை சாப்பிட்டு உயிர் வாழுகின்ற பொழுது மைனஸ் டெம்பரேச்சருக்கு வருகுது. அந்த லேக், ஒரு பக்கம் இருந்த லேக் உறைஞ்சு பெரிய தடிமனான ஒரு உறைவாக விரைக்கில்ல. அதுக்குள்ளால் என்ன நடக்குது, தண்டவாளத்தை போட்டு ட்ரெயின்லேருந்து அங்காளி பகுதியில் அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து அந்த பொக்ஸுக்குள்ளே இருந்ததுலேருந்து அங்கே இருந்து ரெஸ்டாரண்ட் ஏரியா பகுதியிலேருந்து பண்டிரச்சி நல்ல போதுமான உணவுகள், ஆயுதங்கள் வேறு திருப்பி அடித்து அடியில் ஹிட்லர் படையை காணே இல்லை.
அப்படியே ரஷ்யாவுக்குள்ளே போன லெனின்காட்டுக்குள்ளே போன கட்லெட்டை படம் அதோடு அப்படியே தோற்று போய் 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்து இதுதான் அந்த வரலாறு. ஆகவே இந்த ஏன் சொன்னான்டா, இந்த நீர்நிலைகள் படிகிறதன் வந்து பெரிய பருமனாகவும் கடலுக்குள்ளேயோ பெரிய ஆற்றுப்படி கேட்கல பெரிய பெரிய 10 அடி 20 அடி என்றெல்லாம் படியும். அப்போ நாங்கள் ரெயினே ஓடலாம் அதுக்குள்ளால். அப்படி தான் லெனின்காட்டில் நடந்தது. ஸோ இப்போ நாங்கள் கரையில் நிற்கிறோம். இப்போ எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இதுக்காக நடக்கிறதுக்கு, ஆனால் நான் இப்போ எந்த பாதுகாப்பும் இல்லாமல் வந்தபடியாக நான் நடக்க போகிறதில்ல, பயமாகவும் இருக்குது. ஸோ நான் இப்போ நடந்து இந்த வெளிப்பகுதியிலையும் காட்டி போட்டு இதுக்கு எப்படி தண்ணி வருகுதுன்றது பார்ப்போம். அது இந்த ஆற்றுப்படுக்கை எப்படி இருக்குதுன்றது பார்ப்போம். இந்த வேறு ஒரு பாலம் போட்டிருக்கார்கள் ஆற்றுக்கு மேலே, இல்லை வடிவான ஆறு எப்படி உறைஞ்சி இருக்குது என்றதை காட்டப்போம். இந்த காட்டுக்களால் வர ஆறு உறைஞ்சி இருக்குது. அங்கே தண்ணி சில இடங்களில் தடிமன் குறைஞ்சி இருக்குது, கீழே ஓடிக்கொண்டு இருக்குது தண்ணி. அப்போ ஓடி இஞ்சால வந்து இந்த லேக்கில் சேருது பாருங்கள், வடிவான ஒரு தண்ணி. இந்த தண்ணி சேர்கிற இடத்துல வந்து அது எப்படி சேரணுமெண்டு இயற்கை வந்து அதில் படியாமல் அந்த ஓட்டத்தில் வந்து அது படியாமல் இருக்குது. அங்கெல்லாம் உறைஞ்சி போச்சு. ஓகே, நல்ல வடிவான ஒரு நீர்நிலை, பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த மைனஸ் டெம்பரேச்சரில் எங்களால் நிற்க முடியலை, கூடுதலான நேரம் நிற்க முடியலை. இயற்கையை ரசிக்கத்தான் வேணும். பனிகாலங்கள் இன்னும் அழகாக ரசிக்கலாம். இன்னொரு பார்க்கவே ஒரு நல்ல சுத்தமான தண்ணீர் என்ன. அங்கே பாருங்க, அதுக்குள்ள குறுக்க எப்படி நடந்துருக்காங்க 2 படிகள், சப்பாத்துக்கால் தெரியுது, குறுக்க நடந்துருக்கிறவங்க. இந்த லேக்குக்குள்ளே குறுக்க கொஞ்சம் பேர் நடந்த சப்பாத்துக்கால் இருக்குது. உறைஞ்சி போயிருக்குது. வடிவான அருவி, ஆறு, முறிந்து விழுந்த பனி படர்ந்த காட்டினுடைய மரக்கிளைகள், ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த காட்டுக்குள்ளே நான் பெற்றுக்கொண்டது. இங்கே பாருங்கள் எப்படி இந்த ஆற்றின் நடுவுக்குள்ளால் நடந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஆறு சில பிரதேச காட்டு பிரதேசம் அந்த தூண்களுக்குள்ளால் விரைகள் ஓடுற காட்சியை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்ல ஒரு அருமையான இயற்கை காட்சி. இந்த இடத்துல வந்து தண்ணி சேர்கிற இடத்துல மெல்ல மெல்லமாக ஓடிக்கொண்டிருக்கு. அது இந்த ஓசை கேளுங்க. ஓகே, நல்லா இருக்குது. இப்படி அங்கே போய் அது சில இடங்களில் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது. இப்படி இந்த ஆற்றுப்படுக்கைக்கு தண்ணி வந்து இந்த நீர்நிலை வந்து உருவாகி அது உறைஞ்சி போயிருக்கு. அதுக்கான விலங்குகள் நடந்து போயிருக்குது, மனிதர்கள் நடந்து போயிருக்கணும். இதில் ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கேன். விஞ்ஞானம் சம்பந்தமான விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். இயற்கை ஒரு மிகவும் அற்புதமானது. இங்கே பாருங்கள் இவ்வளோ உறைஞ்சி போயிருக்கேன்ட்டு பாருங்கள், அங்கால ஃபுல்லாகவே உறைஞ்சிட்டு. நன்றி. இன்னும் ஒரு இயற்கை வென பதிவுக்குள்ளால் இதை பாருங்கள், ஆறு ஃபுல்லாக இதன்ட்டு ஆற்று நடுவுக்குள்ளால் நடந்து போயிருக்கிறாங்க. இன்னும் ஒரு இயற்கை சம்பந்தமான பதிவோடு ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.